அது. அது பத்தி ஒரு சிறப்பு ஜீவநாடி. முந்தா நேத்து திருவண்ணாமலையில நடந்த கூட்டு பிரார்த்தனை. அதுல வந்து அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு. தைப்பூசத்துல வந்து முருகனுக்கு நெறைய பால்குடம் இந்த மாரிலாம் எடுக்குறாங்க. அதோட என்ன காரணம் அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா? அது பத்தியும் சொல்லியிருக்கிறாங்க. பொதுவா வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய கர்மாக்கள் அந்த மாதிரி பாதிக்கிறப்போ, ராகு, கேது, சனி கிரகங்கள் தான் அது உச்சத்துல இருந்து நிர்ணயிக்கிற மாதிரி இருக்குது. ஆனா அந்த தைப்பூசம் அன்னைக்கு மட்டும் செவ்வாய் கிரகம், அதாவது நெருப்பு கிரகம்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து உச்சத்துல போயிருது. அப்ப வந்து நம்ம நெறைய தீபங்கள் ஏற்றி வழிபடணும். ஏன்னா இறைவனே ஜோதிமயம் அப்படின்னு தான் சொல்றாங்க. நம்ம ஜோதிமயமா இறைவனை தீபங்கள் ஏற்றி வழிபடுங்க. அதோட இந்த செவ்வாய் உச்சத்துல இருக்கிற நேரம் பசும்பால் முருகருக்கு இப்ப ஊத்துறோம் இல்லையா? நம்ம வீட்ல இருக்கிற சிலைக்கே ஊத்தலாம். நீங்க கோவிலுக்கு தான் போகணும்னு இல்ல. ஒரு வேலோ ஏதோ ஒண்ணு வச்சு அந்த பசும்பால வந்து அதுக்கு அன்றைக்குரிய தெய்வம் முருகன். அவருக்கு சும்மா ஊத்துற மாதிரி வச்சீங்கனாலே, பிரபஞ்சத்துல வந்து அந்த பசும்பால்ல வந்து நுண்ணுயிர்கள் இருக்கும். அது பிரபஞ்சத்துல இருக்க சக்திய ஈர்த்து, உங்களுக்கு வந்து பவர் உங்களுடைய ஏதாவது வேண்டுதல்கள் ஏதாவது நிறைவேறணும் அப்படின்னா, நீங்க ஈஸியா நிறைவேத்திக்கலாம். அதுக்கு வந்து அந்த பிரபஞ்ச சக்தி வந்து உங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாள பயன்படுத்திக்கோங்க அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. இத வந்து நீங்க செய்யுங்க அவசியம். இது அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். நன்றி, வணக்கம்.